வணக்கம். இன்னைக்கு நம்ம சமூக பொருளாதார யதார்த்தத்தை பத்தின மிக ஆழமான சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை தேடப் போறோம். இந்த ஆய்வு அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, வாங்க நேரடியா உள்ள போயிடலாம். ஒரு தனி மனிதனுக்கும் இங்க இருக்கிற மிகப்பெரிய கட்டமைப்புக்கும், அதாவது சிஸ்டத்துக்கும் இடையில நடக்கிற போராட்டத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இன்னைக்கு நம்ம பயணத்தோட திட்டம் இதுதான். 1 அரசியல் கட்டமைப்பு, 2 நுகர்வு பொருளாதாரம், 3 கல்வி முறை, அப்புறம் 4 ஏஐ மூலமா நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள். ஒரு மாநில அரசியல்ல ஆரம்பிச்சு குளோபல் கார்ப்பரேட் அபராதங்கள் வழியா உங்களுக்கான சொந்த ஏஐ வருமானத்தை எப்படி உருவாக்குறதுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். முதல் பகுதி அரசியல் கட்டமைப்பு மற்றும் தனிநபர் சவால். ஒரு தனி மனிதர் இந்த அமைப்பை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத தற்போதைய தமிழ்நாடு அரசியலை முன்வச்சு நாம புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். இந்த தரவுகள் எழுப்புற மிக முக்கியமான கேள்வி இதுதான். நடிகராய் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இந்த சிஸ்டத்துக்கு ஒரு மாற்று சக்தியா மாறுவாரா, இல்ல அதே அமைப்புக்கு அடிமையா போறாரா? எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம இந்த கேள்வியை நாம ரொம்ப யதார்த்தமா அணுகுவோம். இங்க உண்மை நிலை என்ன தெரியுமா? ஒருவேளை தேர்தல்ல ஜெயிச்சு முதலமைச்சர் நாற்காலியில ஒருத்தர் உட்கார்ந்தாலும் அடுத்த செகண்ட் அவர் பழைய அதிகார வர்க்கத்துக்குள்ள நுழைய வேண்டிய நிலைமை தான் இருக்கு. IFHRMS, TN ரெஜினேட் மாதிரியான அரசு நிர்வாக சாஃப்ட்வேர்களை கையாளுறதுல ஆரம்பிச்சு அதிமுகவோட அதிருப்தி குழுக்கள் மாதிரியான பல தரப்புகள் கிட்ட அரசியல் சமரசம் செய்யற வரைக்கும் அந்த சிஸ்டத்தோட விதிகளுக்கு அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். வெறும் நான் படிச்சேன், கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற தனிநபர் பிம்பம் மட்டுமே இந்த பெரும் அதிகார வர்க்கத்தை அசைக்க போதாது. அதனால இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி இந்த சுயத்தேடல். விமர்சன ரீதியான சிந்தனையையும் சுயத்தேடலையும் வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி முறையை கொண்டு வராம TNPSC மாதிரியான தேர்வு வாரியங்கள்ல இருக்கிற ஊழல்களை எல்லாம் வேற இருக்க முடியாது. இந்த சிந்தனை மாற்றம் நடக்கலைன்னா புதுசா எந்த தலைவர் வந்தாலும் சரி, அவர் இந்த சிஸ்டத்தை மாத்த வந்தவர் கிடையாது. அதே பழைய சிஸ்டத்தால முழுங்கப்பட்ட இன்னொரு முகமாத்தான் இருப்பாருன்னு இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது. சரி, மாநில அரசியலிருந்து கொஞ்சம் நம்ம தனிநபர் பொருளாதார யதார்த்தத்துக்கு வருவோம். 35 வருஷம் வாழ்ந்தோம், கவர்மெண்ட்டுக்கு முறையா வரி கட்டியும் நான் ஏன் இன்னும் கடனாளியாவே இருக்கேன்? இந்த நியாயமான கேள்வி கண்டிப்பா நம்ம பல பேரோட மனசுலயும் இருக்கும் இல்லையா? இதுக்கான காரணத்தை இப்ப பாப்போம். இரண்டாவது பகுதி நுகர்வு பொருளாதாரம் மற்றும் சமத்துவமின்மை. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம பொருளாதாரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த கடுமையான புள்ளியியல் தர்க்கம்தான். நம்ம பணம் உண்மையில எங்க தான் போகுது? நீங்க வாங்குற சாதாரண தீப்பெட்டியில ஆரம்பிச்சு பெட்ரோல் வரைக்கும் எல்லாத்துக்கும் மறைமுக வரி, அதாவது GST கட்டுறீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணம் எல்லாமே தரமான கல்வின்னு சொல்லப்படுற அந்த வசூல் கல்வி, அப்புறம் மருத்துவம், விலைவாசி உயர்வுக்கே சரியா போயிடுது. இதத்தான் நுகர்வு சார்ந்த பொருளாதாரம்னு சொல்றோம். இந்த சுழற்சியால தான் நடுத்தர குடும்பங்கள் வாழ்நாள் முழுக்க கடனாளியாவே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த 8 கோடி அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களோட எண்ணிக்கை. ஏன் இந்த 8 கோடி மக்களால பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியல? அதுக்கான காரணம் பொருளாதார குவிப்பு. நாட்டோட மொத்த பொருளாதாரமும் மேலிடத்துல இருக்கிற பெருமுதலாளிகளோட கைகள்லயே குவிஞ்சிடுது. அதனால சாமானிய மக்களுக்கான கூட்டு பொருளாதார சுதந்திரம்ங்கிறது இன்னும் ஒரு கனவாவே தான் இருக்கு. இந்த செல்வ குவிப்பு பத்தி பேசும்போது அப்படியே உலகளாவிய ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஏன் ஒரு மாபெரும் இந்திய பெருநிறுவனமான அதானி குழுமம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு $18 மில்லியன் அபராதம் கட்டணும்? இந்த ஆய்வு தரவு மே 2026ல நடந்த ஒரு நிகழ்வை எந்த சார்பும் இல்லாம பதிவு செய்யுது. இந்தியாவுல சூரிய ஒளி மின்சார திட்ட ஒப்பந்தங்களை பெற அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா அமெரிக்காவோட SEC குற்றஞ்சாட்டினாங்க. லஞ்சம் இந்தியாவுல கொடுத்திருந்தாலும் அதானி குழுமம் அமெரிக்க முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து $3 பில்லியன் நிதியை திரட்டினதால அமெரிக்க சட்டங்களான FCPA படி இது குற்றமாகுது. இதனால கௌதம் அதானி அப்புறம் சாகர் அதானி 2 பேரும் அமெரிக்க நீதிமன்றத்துல இந்த $18 மில்லியன், அதாவது சுமார் 172 கோடி ரூபாய் சிவில் மோசடி அபராதத்தை கட்ட சம்மதிச்சிருக்காங்க. மூன்றாவது பகுதி கல்வி முறை மற்றும் AI தடை. சரி, இந்த சிஸ்டம் இவ்ளோ சிக்கலா இருக்கும்போது இந்த 8 கோடி மக்கள் ஏன் அவங்களோட சுய சிந்தனையால இதிலிருந்து தப்பிக்க கூடாது? இதுக்கான விடை நம்ம கல்வி முறையில தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டு பாருங்க. நம்ம பள்ளிகள்ல ஆசிரியர்களுக்கு ஏன் இன்னும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI பத்தின பயிற்சி வழங்கப்படல? நம்மளோட தற்போதைய வசூல் கல்வி முறையோட மிகப்பெரிய பலவீனத்தை இது வெளிச்சம் போட்டு காட்டுது. நம்ம கல்வி முறை இன்னும் அந்த பழைய மெக்காலே மனப்பாட முறையில தான் இயங்கிட்டு இருக்கு. எல்காட் மூலமா ஆசிரியர்களுக்கு ஜெமினி, ChatGPT மாதிரியான AI கருவிகளை பயன்படுத்துற பயிற்சிகள் இன்னும் முறையா வழங்கப்படல. இதுக்கு என்ன காரணம்?
ஆசிரியர்களை புதிய தொழில்நுட்பங்களுக்கு பழக்கப்படுத்திட்டா அவங்க மாணவர்களை தர்க்கரீதியா கேள்வி கேட்க தூண்டுவாங்க. இது அதிகார வர்க்கத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி ஒரு மந்தை கூட்டமாவே வைக்கப்பட்டிருக்காங்கன்னு தரவுகள் சொல்லுது. அப்போ ஏஐ அதுவே ஆட்டோமேட்டிக்கா எனக்காக யோசிச்சு ஏன் பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுடுமா அப்படின்னு ஒரு சாமானியர் கேட்கிற கேள்விதான் இது. இப்போ நாம இந்த ஆய்வோட ரொம்ப முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இது எப்படி நடக்குதுன்னு பாப்போம். பகுதி 4 ஏஐ மூலமான அதிகாரமளித்தல் மற்றும் வாய்ப்புகள். இந்த சிஸ்டத்தோட கட்டளைகளை உடைக்க தொழில்நுட்பம் எப்படி ஒரு சூப்பரான தீர்வா அமையுதுன்னு பாப்போம். ஏஐயால தன்னிச்சையா சிந்திக்கவோ உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவோ முடியாது. நீங்க ஒரு சரியான ப்ராம்ப்ட் கொடுக்காம அது தானாவே விழித்தெழுந்து உங்களுக்காக பணம் சம்பாதிச்சு தராது. இங்க மனிதனோட வியூகம், முதலீடு, முக்கியமா அந்த விமர்சன சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏஐ அப்படிங்கிறது நீங்க கொடுக்கிற டேட்டாவை ரொம்ப வேகமா பகுப்பாய்வு செஞ்சு விடைத்தர்ற ஒரு மேம்பட்ட கணித கட்டமைப்பு மட்டும்தான். இங்க தான் ஏஐ ஏஜென்ட்ஸ் மற்றும் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் உள்ள வருது. பல வகையான ஏஐ டூல்ஸை ஒண்ணா இணைச்சு மனித தலையீடு அதிகமில்லாத தானியங்கு முறையில் இயங்குற ஒரு டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டத்தை உருவாக்குறது தான் இதோட அடிப்படை. இந்த மந்த மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து உங்களுக்கான சொந்த பண ஈட்டும் இயந்திரத்தை உருவாக்குற தொழில்நுட்பம் இதுதான். சரி, இத 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல எப்படி பண்றதுன்னு ரொம்ப ஆர்வமா பார்ப்போம். ஸ்டெப் 1, ஜெமினி 1.5 ப்ரோ அல்லது கிளாட் மாதிரியான கருவிகளை வச்சு யூடியூப் வீடியோக்கள்ல இருக்கிற ஒரே வடிவத்தை எடுக்கணும். ஸ்டெப் 2, ஏஐ அந்த தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சு லாஜிக்கலான கேள்விகளுக்கு பதிலளிக்கும். ஸ்டெப் 3, பைத்தான் அல்லது make.com API மூலமா இந்த தரவுகள் தானாகவே கூகுள் நோட்புக் LMல அப்டேட் ஆயிடும். ஒரு மனுஷன் ஒரு வாரம் முழுக்க உட்கார்ந்து செய்ய வேண்டிய ரீசர்ச்சை இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் சில நொடிகளிலே ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சிடும். ஆச்சரியமா இருக்குல்ல? சூப்பர். இப்போ இந்த நோட்புக் LM சிஸ்டத்தை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? நீங்க சட்டம், பொருளாதாரம் மாதிரியான சிக்கலான துறைகளை பத்தின ஒரு நாலேஜ் பேஸை உருவாக்கலாம். அதை இபுக்ஸாவோ இல்ல பெய்ட் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸாவும் விற்கலாம். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளுக்கான லாஜிக்கலான ஸ்டடி கைட்ஸ் உருவாக்கலாம். இல்லையா ஃப்ரீலான்ஸ் ஏஐ கன்சல்டிங் சர்வீஸ் வழங்கி பணம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய விமர்சன சிந்தனையை எப்படி பொருளாதாரமா மாத்துறதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். கடைசியா ஒரு விஷயத்தோட இதை முடிக்கலாம். இந்த வரியை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. ஏஐ என்பது ஒரு மாபெரும் தட்டச்சு யந்திரம். அதை இயக்குவதற்கான விமர்சன சிந்தனை தான் அதற்கான கட்டளை. அந்த மாபெரும் எந்திரத்தை இயக்க உங்களுடைய தனிப்பட்ட விமர்சன சிந்தனையை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? மந்தை கூட்டத்துக்கு ஏஐ வெறும் பொழுதுபோக்கு தாங்க. ஆனா உங்கள மாதிரியான சுயசிந்தனையாளர்களுக்கு அது அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளி தர்ற ஒரு ஆயுதம். உங்களுடைய முதல் ஏஐ ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை நீங்க எப்போ உருவாக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. இந்த ஆய்வு அலசல் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன்.